சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று வருகிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுகிறது, விரிவா சொல்லுங்க. தமிழகத்திலே அடுத்து நடைபெறப் போகின்ற ஆட்சி யாருடைய தலைமையில் நடைபெறும் என்பதே கேள்விக்குறியாக கூடிய விதமாக தாவேகா தனிப்பெரும்பான்மை பெற்றும் பதவியேற்பதிலே அந்த கட்சிக்கு இன்னும் சிக்கல்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அதிமுக சார்பிலே மொத்தமாக 47 பேர் சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கின்றார்கள். அதில் 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த நிர்வாகிகள் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த பின்னடைவுக்கு காரணம் என்ன, தேர்தல் களம் எவ்வாறு இருந்தது என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளரிடம் சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடியவர்கள் கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்பொழுது ஆதரவு தேவைப்படுகின்றது. தாவேகாவிற்கு அதிமுக போன்ற ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி ஆதரவு தெரிவித்தால் 5 ஆண்டுகளும் அந்த கட்சி முழுமையுற ஆட்சி நடத்த முடியும். எனவே அதற்கான ஆதரவினை மக்கள் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில் அதை ஏற்கக்கூடிய முடிவாகவும் இது இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை பல சட்டமன்ற உறுப்பினர்களும் மூத்த நிர்வாகிகளும் வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே அது குறித்தும் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அதாவது தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கலாமா, வேண்டாமா, ஆதரவு கொடுத்தால் அந்த ஆதரவு எத்தகையதாக இருக்க வேண்டும், அதனால் அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகம் என்ன என்பது உள்ளிட்டவை தொடர்பாக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அதிமுக இப்பொழுது 3வது வரிசைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. 3ஆம் நிலை கட்சியாக தற்பொழுது சட்டப்பேரவை தேர்தலிலே அதிமுகவினுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் அதிமுக இந்த பெருத்த சரிவுக்கு பிறகாக தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்து இந்த கூட்டத்தை நடத்தி வருகின்றது. அதிமுக பொதுச் செயலாளர், மூத்த நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக 47 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.